படம் வந்து உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. பிரதீப் ரங்கரானுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு 2வது படமே பிளாக் பஸ்டர் அமைஞ்சிருக்கு படத்தில். ஸ்டார்டிங்லேருந்தே கதைக்குள்ளே கொண்டு போயிடுறாங்க. அவருக்கு வந்து அந்த பிரேக்கப் சீன் ஆகட்டும், சிம்பு சாரோட சாங்ஸாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகும். ஒரு காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து காலேஜ் லைஃபுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி இருக்குது இந்த படம். இந்த ஃபஸ்ட்டு இந்த காலேஜ் சீன்லாம் அந்த சித்து காமெடி இவங்க அந்த கேங் எல்லாமே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து படிச்சுட்டு இந்த ரீல்ஸ் போகிறவங்களுக்கு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இதில் நிறைய யங்ஸ்டருக்கு இந்த படம் வந்து கனெக்ட் ஆகும். ஹீரோயினை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த ரோல் வந்து பயங்கரமாக பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஒருத்தர் வந்து நம்ம செல்ஃபிஷாக இருக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் வந்து செல்ஃபிஷாக இருந்தால் நம்ம லைஃப் லாங் நிம்மதியாக வாழ முடியாது. நம்ம வந்து சாட்டிஸ்ஃபைடாக நம்ம லைஃப்பில் ஒருத்தர் ஏமாற்றி நம்ம சக்ஸஸ் வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம வந்து நேர்மையாக இருந்துட்டு நம்ம சக்ஸஸ் ஆகலனா கூட நேர்மையாக இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க படம். அவர் என்ன செல்ஃபிஷாக இருக்கிற மாதிரி இருந்தால் படத்தை கொஞ்சம் இதாக முடிச்சிருக்கலாம். ஆனால் இது செல்ஃபிஷ் யங்ஸ்டருக்கு வந்து திருந்துற மாதிரி இது மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் டிராகனு. கண்டிப்பாக எல்லாரும் யங்ஸ்டரும் பார்க்கணும். இது பார்த்தா தான் இங்கே வந்து நம்ம செல்ஃபிஷாக இருந்து இன்னொருத்த வாழ்க்கையை நம்ம கெடுத்து நாம் ஒருத்தன் பெரிய ஆளாகவும் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை உடைக்கிற மாதிரி இந்த படம் கொடுத்துருக்குற டைரக்டர். வல்கரா சீன் எதுவுமே கிடையாது. நம்ம லவ் டு லேட்டில் கூட வல்கரா சீன்ஸ் இருக்கும். இதில் வல்கரா சீன்லாம் எதுவுமே கிடையாது. ஃபேமிலியாக பார்க்கலாம். எங்கள் அப்பா அம்மா சென்டிமெண்ட்டு, ஒரு பையனை எப்படி வளர்த்தி அவனை எப்படி படிக்க வைக்கிறாங்க, எப்படி நம்புறாங்க ஒருத்தனை, அதெல்லாம் பர்ஃபெக்டாக சொல்லியிருக்காங்க. குறுக்கோழியில் போனால் அதை கடைசியாக வந்து நம்ம திருத்திக்கிறத கடைசியாக தான் திருத்திக்கிற டிராகனு. இந்த படத்தை பார்க்குறீங்க வந்து உண்மையாலுமே திருந்தி ஒரு நல்ல மனுஷனாக வாழலாம். மிஸ்கின் வந்து அவருக்கு வந்து ஒரு ட்ரைனர் மாதிரி இந்த படத்தில் வருவார். அவர் தான் ஒரு பிரின்ஸிபலாக காட்டியிருக்காங்க. கொடுத்த ரோல் சூப்பராக பண்ணியிருக்காரு. பிரின்ஸிபல் எப்படி இருப்பாங்கிறது மிஸ்கின் கரெக்டாக ரோல் பர்ஃபெக்டாக. ஜிவிஎம் வந்து அவரும் வந்து கொடுத்த ரோல் நீட்டாக பண்ணியிருக்காரு. ஒரு டான்ஸ் அடிக்கிறாரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. விஜய் சித்து கூட அஸ்வத் அவரா அர்ஷத் அவருக்கு வந்து சித்து 2 பேருக்கு ஈக்குவல் ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சித்துனா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக அவர் தான். காமெடி வந்து நல்லா கனெக்ட் ஆயிருக்கு. இதுக்கு மேலே அவங்க 2 பேர்த்துக்கு வந்து நிறைய படம் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பயங்கரமாக பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஈக்குவலில் இப்போ சந்தானம் எப்படி கூட நடிப்பாரோ அது மாதிரி ஒரு மெயின் ரோலே கொடுத்துக்கிறாங்க 2 பேர்த்துக்கும். கிளாப்ஸ் வந்து பிரதீப் ரங்கநாதன் கூட சித்துக்கும் அவங்க கூட இருக்கிற கேங்ஸுக்கு பயங்கர கிளாப்ஸு. படம் வந்து நீங்கள் சொல்லுவாங்க படத்தை எதிர்பார்க்காம வாங்க, படம் நல்லா இருக்குன்னு சில படத்தை சொல்லுவாங்க. இந்த படத்தை நீங்கள் எதிர்பார்த்தே வாங்க. நீங்கள் எதிர்பார்த்ததோட மேலேயே படத்தில் வந்து கண்டென்ட் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபுல்லாக போவீங்க. என்னைக்கு வந்து 9.5 கொடுக்கலாம். கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே ஒரு படத்தை பார்த்த ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா எல்லாமே வந்துருச்சு. லவ், ஃபன்னு, ஃபேமிலி எல்லாமே ஃபர்ஸ்ட் ஹாப்லேயே முடிஞ்ச மாதிரி இருக்குது. என்னடா படம் ஓடிட்டே இருக்குது, படம் முடிஞ்சிச்சுன்னு நினைப்போம். ஆனால் செகண்ட் ஹாப்பில் அப்படியே ஒரு ட்விஸ்ட் வரும். எல்லாமே சூப்பராக கொண்டு நம்ம எதிர்பார்க்காத நடக்கும். ஓகே, பிரதீப் ரங்கநாதனுக்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் அமைது. டைரக்டருக்கும் அவர் சொன்ன மாதிரியே சூப்பராக பண்ணிக்கிறாங்க. ஏஜிஎஸ்க்கு இது ஒரு பிளாக் பஸ்டர் அமையும் ப்ரொடக்ஷனுக்கு. தேங்க்யூ.